இதை கேளுங்க சரியா. நான் வந்து ஒரு 4 வயசுலேயே வந்து வெளிநாட்டுக்கு வந்துட்டேன். இப்போ இந்த யூகேக்கு 4 வயசில் வந்துட்டேன். யூரோப்லேருந்து வந்துட்டேன் சரியா. அப்போ நான் வந்து 15 வயசில் திரும்ப போனேன் ஸ்ரீலங்காவுக்கு சரியா. அப்படியே அப்படியே வந்து டோர் ஓப்பன் பண்ணுது அந்த இது ஏர்போர்ட்டில். அப்படியே அந்த ஸ்மெல் நான் நிஜம் வந்து நான் ஐ வாஸ் திங்கிங் லைக் இஸ் ஐம் ஆன் அ டிஃப்ரெண்ட் பிளானெட். இஸ் நைஸ் மேன் யூனோ. எனக்கு வந்து £1,000 சேவ் பண்ணணும். I don't know if my brother's gonna come or not visit Sri Lanka for his flight ticket and my flight ticket, but he normally pays for other stuff, so that's why I want to pay for his flight ticket. I don't know if he's gonna come. He said he's very busy. It's nice man, you know. வில்லேஜில் போய் வந்து சும்மா ரிலாக்ஸ் ஒன்றும் செய்யறதில்லை. சும்மா ஒரு சேரை போட்டுட்டு நல்லா காற்றடிக்கும், நைஸாக இருக்கும் என்ன. என் வீடு ஸ்ரீலங்காவில் பிஃபோர் ஐ கேம் டு யூரோப் 1 bedroom, நோ 2 bedroom. உள்ளுக்குள்ள ஹோல் ஒன்றும் இல்லை, எல்லாம் வெளியால் தான். பேருந்து வந்து ஒரு டாய்லெட் கட்டினாங்க. அது பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை, பட் கட்டினது வெளிநாட்டுக்காரர் வந்தார். ஆனால் ஒருத்தர் பெருசாக வெறே இல்லை. என்னடா அப்போக்கு அடிவாடு இல்லை. ஈஸ்மி சாலையில் வந்து எல்டிடி ட்ரைனிங் கேம்ப் இருந்தது. அப்போக்கு பேருந்து வந்து அதில் அந்த நர்சரி ஸ்கூலுக்கு வந்து 1 or 2 weeks போனான் சரியா, ஈஸ்மி சாலையில். பட் அவங்க லாமிக்காரை பிடிச்சிட்டாங்களா அந்த கேம்பை. அப்போ எல்டிடி வந்து கொஞ்சம் புஷ் பேக். அப்போ பின்னால் போயிட்டினோம். அப்படியே சும்மா போய் விளையாடுறது ட்ரைனிங் கேம்ப். அவங்களோட எல்டிடி ட்ரைனிங் கேம்பில் சும்மா போய் விளையாடுறது இன்னும் சும்மா ஃபண்ணுக்கு. அவங்க ஆமிக்காரர் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, சின்ன பிள்ளை எல்லாமே சும்மா போய் விளையாடுறது. ஐ திங்க் ஸோ. அப்போக்கு எனக்கு எத்தனை வயசு? 3 வயசு. எனக்கு வந்து சின்னல இருந்து வந்து என்ன நடந்த இல்லை. ஐ கேன் ரிமெம்பர் யூனோ. வெளிநாட்டுக்கு வாங்கோ, நல்லா தண்ணி அடித்து இருங்கோ, ட்ரக்ஸ் பாவிக்காதேங்கோ, அது சட்டப்படி குற்றம். நீங்கள் ட்ரக்ஸ் பாவிச்சிங்களா அது வந்து உங்களை இழுத்துக்கொண்டே போகும் அந்த அந்த கிரிமினல் லைஃபுக்கு. விளங்குச்சா? ஆல்கோஹால் அடித்தா வந்து அடித்தா ட்ராங்க், போலீஸ்கிட்ட ஐ எம் ட்ராங்க். ஆனால் வயலன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ட்ராங்க் பட்டி கொண்டு விளங்குச்சா? I'm not smoking drugs. I'm following the rule. I'm drinking alcohol. எனக்கு ஸ்காட்லாந்து வந்தோடனே நல்ல மாதிரி. என்னடா நான் பயங்கர தண்ணி அடிக்கிறேன். இங்கிலாண்டில் வந்து பயங்கர தண்ணி அடிக்கிறேன். ஸ்காட்லாண்டில் வந்து they have strict laws. 10 to 10 மணி மட்டும்தான். only என்னது பப்ஸ் அண்ட் கிளப்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் லைசன்ஸ். இப்போ வந்து 10 மணிக்கு ஒரு 9 மணிக்கு கோனர் ஷாப்பில் போய் வந்து கேன் ஐ ஹேவ் அ பாட்டில்? நோ, 10 மணிக்கு பிறகு தான் விற்பாங்க. ஈவன் இஃப் யூ சே கிவ் யூ £5 எக்ஸ்ட்ரா, they won't sell it. சூப்பர் என்ன? வெளிநாடுண்டா வெளிநாடுமா இருக்கணும் தெரியும் தானே. இங்கிலாண்டு நைஸ் ஏரியா எல்லாம். பட் இங்கிலாண்டில் வந்து அவுட் ஆஃப் லண்டனில் வந்து அவுட்ஸ்கர்ட்ஸ் இருக்குல்ல, அங்கே வந்து கிரைம்கள் நடக்கிற. சென்ட்ரல் லண்டன்லேயும் கிரைம்கள் நடக்கிற. பட் யூனோ இங்கிலாண்டில் எங்கள் அம்மாண்ட வீட்டுக்கு பக்கத்தில் இப்போ 2 இல்லை 3 24 hours ஷாப். ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன், இப்போ இந்த ஒரு டர்க்கிஷ் ஷாப். அது வந்து முதல் வந்து ஒரு இந்தியன் ஆள் வச்சுருந்தேன் சரியா. அது டர்க்கி ஆளுக்கு தான் வித்த நினைக்கிறேன். அதை வந்து 24 hour ஆக்கிட்டாங்க. இப்போ இந்த வெஸ்டாம் அங்கால ஷாப் வந்து அதுவும் 24 hours. அது வந்து லாங் டைம் 24 hours சரியா. பெட்ரோல் ஸ்டேஷன் இஸ் 24 hours. அதுலேயும் ஆல்கோஹால் விற்கிறேன். வெஸ்டாம் அதில் வந்து சிங்கள படிகள் வேலை செய்கிறேன் நைட்டில். நான் இப்போ வந்து அவங்க பெருசாக வேலை செய்கிறேன் இல்லை. அதுவும் வந்து டர்க்கிஷ் ஷாப். இந்தியாவில் இவங்க கொஞ்சம் கூட வந்து அந்த வெளில இந்தியாவில் 24 hours ஷாப்பாக மாற்றினாங்க. அவங்க கொஞ்சம் டர்க்கிஷில் வந்து கொஞ்சம் வெளில. அந்த ஓனர் எனக்கு தெரியும். நான் வந்து
அவர் இப்போ பார்த்தா வந்து நைஸாக காய்ப்பார். அது என்ன நடந்ததுன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் டார்க் ஸ்கின் பட் ஹீஸ் தே நோ மீ ஃப்ரம் லாங் டைம். ஏன்னா நான் 24 ஹவர்ஸ் ஷாப்பில் வந்து 2 o'clock இந்த மார்னிங் போய் ஆல்கோஹால் வேண்டி அடிக்கிற ரோட்டில் தனிய. ஏன் பயம்? எங்களோட நாடு. ஏன் நான் பயப்பட ஒரு மக்களுக்கு? ஃபோனை வந்து ஒழிச்சு வச்சிருப்பேன். நான் ஃபோன் வெளியால் எடுக்கிறேன்ல, சிலவில் வந்து டூ மச் வெரி என்ன தான் லவுட் ஸ்பீக்கரில் போட்டுட்டு பேசாமல் லிசன் பண்ணி கொண்டிருப்பேன். ஓட்டு தானே பறிக்க மாட்டாங்க. எனக்கு ஃபோன் வந்து ஒரு 3 ரூபா பறிச்சிருக்காங்க காப்பி. ஒரு கால் வந்து கடைசியாக பறிச்சவங்கள அதில் இன்சூரன்ஸ் இருந்தேன் என்னோட. சரியா ஆகஸ்ட்ல இருந்து வேண்டினான். அப்போ இன்சூரன்ஸ் இருந்தேன். அப்போ போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணால் போலீஸ் வந்துட்டு கேட்டவங்க வாட் ஹேப்பன்னு. பின்னால் அடிச்சுட்டு நான் கீழே விழுந்துட்டேன். பாக்கெட்டுக்குள்ளே ஃபோனை அப்படியே வந்து டைட்டாக அவனை எப்படியோ எடுத்துட்டு ஓடிட்டான். பின்னால் இருந்து அடித்தவன் ஒரு ஒரு 15-16 வயசில் ஒரு காப்ளி வந்து do you know the time? And நான் சொன்னேன் I don't know. Do you have a phone? Check the time. டார்டு அடிச்சான். நான் கீழே விழுந்துட்டேன். இதே வந்தது ஸ்ரீலங்காவில். இதில் பெரிய மார்க் இருக்குதா? இது ஸ்ரீலங்காவில் சின்ன வயசில் விழுந்த டார்டு அடிச்சான். அடிச்சு போட்டு எடுத்துட்டோம் ஜெட். இல்லை காப்ளியலும் கொஞ்சம் பாவம் தான். அவங்கள வந்து இந்த நாட்டில் வந்து இந்தியன்ஸுக்கு முன்னாலேயே கிட்டத்தட்ட சேம் டைம் சில காப்ளியல் வந்தவர். அப்போ அவங்களுக்கும் லைஃப் வந்து இதான். பட் யூனோ they're not bad people. You know these black people, they're not bad people. Oh, some of them they just messed up. அவங்கள வந்து புதுசாக ஏதோ ஸ்லாங்கில் காய்க்கிறாங்களேன்ட்டு காப்ளி பொடி என் டிக்டாக்ல பார்த்துக்கணும். அந்த காப்ளி பொடி ஏதோ ஸ்லாங்கில் எனக்கு ஒன்றுமே விளங்க இல்லை. பிகாஸ் ஸ்லாங் வந்து பழைய காலத்து ஸ்லாங் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறேன் இல்லை, அப்படியான ஸ்லாங் தான் தெரியும். சும்மா வந்து you have to go to the mains. What's the mains? Main road, isn't it? Why can't you just say main road? It's English. Why don't you just speak English? Why do you have to talk like this? You know what I'm trying to say?